ஸோ ஹாய் கைஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சென்சிட்டிவிட்டி எப்படி வைக்கிறதுன்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இப்போ இன்ட்ரோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆப்பு, அது என்ன ஆப்னு கைஸ் இதோ இங்கே நான் ஒரு சர்க்கிள் பண்ணுறேன். இந்த ஆப் பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த ஆப் உள்ளே போய்ட்டு லோடிங் ஆகும் நல்லா. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா ஆப் லாங்குவேஜ்னு இருக்கும், அது இங்கிலீஷ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆடு வேறு வருது, இப்போ இங்கிலீஷ் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் கிளிக் பண்ணிக்கிறேன். பண்ணிட்ட பிறகு என்னடா இந்த ஆடு வேறு ஒன்று. இப்போ பார்த்திங்கன்னா உங்கள் டிவைஸ் இது கேட்கும். இது நீங்கள் பார்த்திங்கன்னா அது எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க, இல்லை நோன்னு கொடுத்துக்கோங்க. அப்புறம் இப்படி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸ். இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது சென்சிட்டிவிட்டிக்கு போய்க்கோங்க. இதில் 100, 200 இருக்கும். இதில் எல்லாம் ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அதை 100 சூஸ் பண்ணிக்கினேன். இப்போது இங்கே வந்து என்ன இருக்குன்னா, இங்கே வந்து 3 சென்சிட்டிவிட்டி இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் எது கிளிக் பண்ணணுன்னா பார்க்குறதுக்கு இங்கே நான் சர்க்கிள் பண்ணியிருந்துறேன் பாருங்க. அதெல்லாம் அதை கிளிக் பண்ணோம். எல்லாத்துக்குமே தான் -600 இது சென்சிட்டிவிட்டி. இது வந்து +600. இது வந்து +1000. இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் எது வேணாலும் இது பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா என் தொண்டை வேறு. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து இப்போ கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா இது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரிக் சொல்லுவாங்க. என்ன ஒரு ட்ரிக் இங்கே வந்து எப்படி யூஸ் பண்ணணும் கொஷம். அப்புறம் நீங்கள் 2 ஃபிங்கரா இல்லை 3 ஃபிங்கரா இல்லை 4 ஃபிங்கரா 5 ஃபிங்கரோ இது நீங்கள் உங்கள் கேமுக்கு விளையாடுவீங்களோ. நான் பார்த்தீங்கன்னா 2 ஃபிங்கர். அதுவாக நீங்கள் நான் வந்து 2 ஃபிங்கர் கிளிக் பண்ணிட்டேன். இதோ இந்த மாதிரி இது செட்டிங்ஸ் நான் வைக்கணும். இந்த மாதிரி செட்டிங்கு நான் வைக்கணும் இந்த மாதிரி. அப்புறம் இது கீழே பார்த்திங்கன்னா கீழே இங்கே டூல்ஸ்ன்னு இருக்கும் பாருங்கள், டூல்ஸு. அது மேலே கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே நான் ஒரு சர்க்கிள் பண்ணுறேன். இப்போ இந்த சர்க்கிள் பண்ணுற பாருங்க, அது மேலே கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணால் அப்புறம் இங்கே ஆன் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த சென்டரில் ஒன்று வந்துச்சு பாருங்க, இது என்னதுன்னு தெரியுமா? இது பேர் வந்து ஏதோ சொல்லுவாங்க, மறந்துட்டேன். அதை வந்து கமெண்ட் பண்ணுங்க, எனக்கு தெரியாது, வந்துட்டேன் சாரி. இப்போ பார்த்திங்கன்னா இது சும்மா இங்கே பார்த்திங்கன்னா கஸ்டமைஸ்லாம் பண்ணிக்கலாம். இதில் எல்லாமே இங்கே ஒரு ஆஃப் பண்ணியிருக்கோம். ஆன்லைன் கொடுத்தீங்கன்னா இப்படியா அங்கே எங்கே இருக்குதோ இங்கே நின்றோம். ஆகாது வேணால் காமிக்கிறேன் இருங்க. இங்கே ஆட் போட்டேன் ஃபஸ்ட்டு. இப்போ பாருங்கள், நான் இது ஷேர் பண்ணுறேன். போகவே மாட்டேங்குது. இப்போ ஆஃப் பண்ணி கொடுத்துட்டேன், போகுது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதோ இங்கே கேம் உள்ள இது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கஸ்டமைஸிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கலரோ இங்கே நிறைய இருக்கும். கஸ்டமைஸ் நல்லா பண்ணிக்கலாம். நீங்கள் நல்லா கலர்ஸ் இதெல்லாம் ரெட்டு, ப்ளூ, டார்க் ப்ளூ நிறைய இருக்குது. அப்புறம் இதெல்லாம் சைஸு உங்களுக்கு என்ன சைஸ் இருக்கோ அது. அப்புறம் இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டு எனக்கு தெரில, இதுன்னே மறந்துட்டேன். ஓகே, பார்த்திங்கன்னா இது 100 வச்சுருக்கேன் நான். இப்போ இது சைஸு உங்கள் விரலுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களால் இது ஹெட்ஷாட்லாம் அடிக்க முடியும். ஹெட்ஷாட்லாம் ஓகேவா கைஸ்? இப்போ பார்த்திங்கன்னா இப்போது இது ஃப்ரீ ஃபயருக்குள்ளே போங்க. ஃப்ரீ ஃபயருக்குள்ளே போகிறவங்ககிட்ட ஒன்று சொல்லணும். ஃப்ரீ ஃபயருக்குள்ளே போங்க. அப்புறம் இது வேறு லோடிங் ஆகிடுது, லோடிங் ஆகட்டும்.
இது நல்லா லோடிங் எனக்கு இருக்க. நான் இப்படி சும்மா ரோல் பண்ணினே இருக்கேன். பார்த்தேன் சும்மா டிங்கு டிக்கான்னு விளையாடின்னு. ஓகே இது ஃபுல் பண்ணிடுங்க. பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ செட்டிங்ஸ்குள்ளே போயிடுங்க. செட்டிங்ஸ்குள்ளே போட்டு இந்த ஓகே ஓகே இதோ இப்போ எக்ஸிட் பண்ணிட்டேன். இப்போ எக்ஸிட் பண்ணிட்டு போய் இந்த ஆப்பில் போயிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கஸ்டமைஸு. உங்கள் ஃபிங்கர் இங்கே வச்சுட்டு இது பாருங்க. இது கூட அதே மாதிரி நீங்கள் எப்படி பண்ணீங்களோ இந்த சர்க்கிள் தெரியிறப்போ அப்புறம் இது கொடுத்துக்கோங்க. அப்புறம் ஓகேன்ட்டு அப்படியே விட்டுருங்க. அதை பாருங்க அப்படியே இருக்கும். அது பாருங்கள். இது நான் பாருங்க வச்சுங்கிறேன். இது வேறு ஆடினே இருக்குதுப்பா சாமி. வச்சுங்கிறேன். महंगाई बढ़ती जा रही है. भिंडी अब 100 रुपए किलो हो गई है और प्याज. என்னோட இது இந்த ஹேட் வேறப்பா. ஸோ கைஸ் இந்த எவன் ஹேட் கண்டுபிடிச்சதும் அவனை அடிக்கணும் நல்லா. அவனை சத்தியமாக சும்மா ஆடாவே வந்துடுது. சும்மா ஆடு என்ன பண்ணுறது. ஓகே இப்போது அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ லவ் யூ அண்ட் டாட்டா, பாய் பாய்.